நேரு விஷயத்துல அவர் தெள்ள தெளிவா மாட்டிட்டார். கடந்த 8 மாசத்துல யார் பேசுவாங்க? வெறும் 80,000 கோடி, அவன் 87,000 கோடிங்கிறான். கரன்சி அவர்கிட்ட ஃபாரின் கரன்சி வீட்டில் இருந்தது. இத்தனைக்கும் திமுகவுக்கு நல்லா தெரியும், அதனுடைய 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு. நல்லா உள்ள பூந்து உலக அரசியல், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் நல்லா பார்த்துக்குது. பிஎம்எல்ஏனா என்னன்னு கூட தெரியாத ஒரு திமுக காரனுக்கு கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும் இன்னைக்கு பிஎம்எல்ஏனா, அதாவது வெளிநாட்டில் இஷ்டத்துக்கு பணத்தை போடுறது, தூக்கி வர்றது, அங்கே வந்ததா இங்கே கொடுக்கறது, அவாலாவுடைய மோசமான ஒரு பரிணாமம் வந்து பிஎம்எல்ஏ. அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலையில் வச்சுக்கலாம், வெக்கமா இருக்கு இப்படி ஒரு முதலமைச்சர். நேரு விஷயத்துல இந்த 25 லட்சம்ங்கிறது ரொம்ப ஜுஜுபி மேட்டர். அவர்லாம் சாதாரணமா 25 லட்சம் 35 ஒரு ஆளுக்கு 25 லட்சம், ஒரு ஆளுக்கு 25 லட்சம் சாதாரணமா. நமக்கு தான் இப்போ கூட நான் உங்ககிட்ட சொன்னேன்னா 2638 இன்டூ 35 லட்சம்னு போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் கணக்கு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 888 கோடி கிட்ட வந்திருக்கு. பார்த்தோம் ஒரு 2 நாள் தூக்கி உள்ள போட்டா என்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுகலேருந்து வந்த இவங்கெல்லாம் இருக்காங்க. செந்தில் பாலாஜி வாழ்க்கை பூரா கேஸ் முடிகிற வரைக்கும் ஜாமீன் கிடையாது, ஜாமீன் கிடையாதுன்னா உனக்கு அமைச்சரவை கிடையாதுன்னு அவரையும் லாக் பண்ணியாச்சா. 4 பேரை தூக்கி உள்ள போட போறாங்க. இப்போ நேரு மேல கை வச்சுட்டாங்க, அடுத்தது ஒவ்வொன்றா வரப்போகுது. லீகலா வரல, இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்றது தான் உங்க எஸ்ஐஆர். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு, நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆர் குறித்து காணொலி வெளியிட்டிருந்தாரு. சார், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அமல்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன, எஸ்ஐஆர் அமல்படுத்தினா இங்கே ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிற குறித்துலாம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. ஸோ இப்போ ஏன் இவங்க வந்து இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் கையில் எடுக்கிறாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக. முதல்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் ஒரு பகுதி இல்லை, இண்டிவிஜுவல் பாடி. தேர்தல் ஆணையர் ஜனாதிபதிக்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு கீழே தான் வர்றாங்க, முதல் குடிமகன் மகள் அவங்க தான். ஆனால் தேர்தல் ஆணையர் ஜனாதிபதி கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் விளக்கம் கொடுக்கும், அதுதான் அந்த பதவி. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறது நல்லது. 2வது, அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மாநில அதிகாரிகளை பயன்படுத்திக்கிட்டு தான் பண்ணுவார். முதலமைச்சர் என்ன கேட்குறாரு, மாநில அதிகாரிகளை பயன்படுத்துறீங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க உங்களுக்கு தானே கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, பால் கமிஷன் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று திருடிட்டு வந்து சட்டசபையில் காட்டின திமுக. திருடினது தப்பான்னு கேட்டால் இல்லைங்க, சமுதாயத்துக்காக தான் பண்ணோம். பால் கமிஷன் ஒரு அறிவிக்கை விட்டுருந்தாரு. நான் சொல்கிறது எம்ஜிஆர் காலத்தில், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது பால் கமிஷன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சிவலோகத்திலேயே திமுகவுடைய உளவாளிகள் இருப்பாங்க, அதுதான் உண்மையான பொசிஷன். எல்லா இடத்துலையும் அவங்க ஆட்களை அனுப்பிச்சி வச்சு உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு. நேற்றுக்கு நான் போனேன், நம்ம ஓட்டர் ஐடி இருக்கா, ஓட்டர் ஐடி இல்லையா, ஓட்டர் ஐடி நம்பராது இருக்கா, ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய பூத் நம்பரும் உங்களுடைய இந்த நம்பர் சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 தான் உங்களுக்கு தெரியணும். வேறு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் இந்த பூத் நம்பரையும் சீரியல் நம்பர்லேயும் ஏதாவது மாற்றம் இருந்திருந்தால், போன வாட்டி நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அங்கே தான் வரும். சப்போஸ் இந்த முறை பூத்துக்களை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருது. அந்த அதிகாரி நீங்கள் போய் காட்ட வேண்டியது அவர்கிட்ட 2 தான். ஒன்று, உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த ஓட்டர் ஐடியை காட்டுறீங்க. 2வது, உங்களுடைய ஆதாரை காட்டுறீங்க, அல்லது டிரைவிங் லைசன்ஸை காட்டுறீங்க, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஐடென்டிட்டி. நீங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவியாக இருந்ததுன்னா பள்ளியோடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்க. இல்லை நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே பணிபுரிந்தீர்களோ ஏதாவது ஒரு அட்டை, 11 விதமான, ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் ஓட்டே போடலை அப்படின்ற நிலைமை இருந்தால் தான் இந்த கதையெல்லாம். நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களை பற்றி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். 140 கோடி பேரில் 90 கோடி பேருக்கு தேர்தல் நடத்தி தொடர்ந்து எலக்ட்ரானிக் மூலமாக, அதாவது எலக்ட்ரானிக்னா வெறும் மெக்கானிசம் தான், அது சைக்கிள் மாதிரி ஒரு மெக்கானிசம் தான், அது ஒன்றும் ஒயர் சொருகிற விஷயம் இல்லை, வெறும் கரண்ட்டுக்காகத்தான் சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மாநிலத்தின் முதல்வர், சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அவர் நம்ம முதல்வருங்கிறதுனால நான் பயன்படுத்த விரும்பல, அவர் வந்து அவர் தான் மக்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி
தேர்தல் ஆணையம் அவர் தரப்புல இருந்து என்ன கேள்வி முன்வைக்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து போதிய அவகாசம் இல்லாம இவங்க வந்து அவசர அவசரமா பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்கு. யார் வேலை செய்ய போறா? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன். இங்கிருந்து யார் வேலை செய்ய போறா? மாநில அதிகாரிகள். முதலமைச்சர் படி இந்த மாநில அதிகாரிகள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போறாங்க? அவங்களுக்கு தானே. ஸோ இது தேர்தல் ஆணையம் ப்ளஸ் தேர்தல் ஆணையத்துக்காக வேலை செய்கிற அதிகாரிகளுடைய பணி, அவ்வளோதானே. நேற்றைக்கு நான் இருக்கிற இடத்துல வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஆள் போயிருக்காங்க, அதிகாரியோட போகிறாங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதை யார் வேண்டுமானாலும் ஃபார்ம்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஃபார்ம் ஒரு முறை உங்ககிட்ட கொடுத்துட்டா திருப்பி கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். உங்கள் ஃபார்மை யாராவது திருடிட்டு போயிட்டா தான் பிரச்சனை. ஓகேவா? நான் முதல்ல சிம்பிளாக இந்த மேட்டரை முடிச்சிடுறேன். கால அவகாசத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? வேலை செய்கிற அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் தான் கவலைப்படணும். தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? உலகத்திலேயே இத்தனை பெரிய மக்களுக்கு தொடர்ந்து தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை, அது வரப்போகுது 29க்கு அப்புறம். அப்படி இல்லாமல் ஒரே டைமில் நடத்தக்கூடிய திறமை உள்ள ஒரு நாடு. இவர் வந்து எதுக்கு சந்தேகத்தை கிளப்புறாரு? ஒரு 10 நாள் டைம் கொடுத்தாங்க. 16 லட்சம் கோடி நோட்டுகள் பேங்க்குக்கு திருப்பி வந்தது. 16 லட்சம் கோடி நோட்டுகள் வந்தது. ஏன் செல்லாதுன்னு சொன்ன உடனே நடந்தது. ஸோ மக்கள் அதுக்காக அவதிப்பட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்க. அவன் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு அவதிப்பட்டான். ஆனால் கள்ளப்பணத்தை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் அவதிப்பட்டாங்க. வெயிலில் நின்றாங்க. டெய்லி 300 ரூபா கிடைக்கும், 4 நோட்டை மாற்றி கொடுத்தா 4000 ரூபா 3000 ரூபா கிடைக்கும்னு வேலை செய்தவங்கலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாவம் வேர்த்து கொட்டினாங்க, எல்லாம் தெரியும். 16 லட்சம் நோட்டுகள் மீண்டும் ஆர்பிஐக்கு வந்தது. எவ்வளோ நாளில்? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு அரசு என்ன பண்ணணும், முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, தேர்தல் ஆணையம்ங்கிறது தனி பாடிங்க. நாங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பிஜேபிலாம் சொன்னால் கேட்கக்கூடாது. ஜனாதிபதி சொன்னாலே கேட்பதற்கு அவங்களுக்கு பொறுப்புகளோ கடமையோ கிடையாது. அவர்கள் தனியாக ஒரு இயங்குகின்ற ஒரு அமைப்பு. நாங்கள் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குகிறோம். எங்களுக்கும் செத்தவன் யாருன்னெலாம் தெரியணும், இல்லைனா ரொம்ப நஷ்டமாயிடும். 23,400 கோடி தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். ஒரு தொகுதிக்கு 100 கோடி தான் கொடுக்க முடியும். 20% வாக்குகளையும் நான் வாங்கி ஆகணும். செத்தவன் பேரை சொல்லிலாம் என்கிட்டேருந்து வாக்கு வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நஷ்டமாகுது. அதனால் தயவு செய்து தேர்தல் ஆணையரை இதை கொஞ்சம் ஒழுங்காக நடத்தி கொடுங்க. ஊரில் ஓட்டு போடாதவனாவது இருந்தான்னா, அதாவது புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது 4 இடத்துல ஓட்டு பிரித்து கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது. இப்போ தான் பாராளுமன்ற தேர்தலில் 12,000 கோடி செலவு பண்ணி 10% வாக்கை வாங்கினோம். அதிமுகவையும் பிஜேபியும் பிரித்து வச்சுட்டு ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி பார்த்தா அவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் வேறு ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. அதனால் தயவு செய்து அப்படின்னு இவர் வந்து கேட்கணும். யார் கேட்கணும்? திமுகவின் கட்சி தலைவர் கேட்கணும். ஆனால் ஒரு மாநில முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு? ஃபார்மில் தப்பு இருக்குங்கிறார். உறவினர் பெயர்னு கேட்டிருக்காங்க. அது என்னங்க உறவினர்னு போட்டிங்க? நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்க வேண்டாமா? அப்பாச்சி தம்பி, அப்பாச்சி மச்சான், அண்ணன் தம்பி, சித்தப்பா பையன் அப்படின்னு எல்லா பேரையும் கொடுத்து நான் டிக் பண்ண வேண்டாமான்னு கேட்குறேன். இப்போ தலையில் வச்சுக்கலாங்க. வெக்கமாக இருக்குது எனக்கு. இப்படி ஒரு முதலமைச்சர் உறவினர் பெயர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்பா பேரை எழுது, அம்மா பேரை எழுது, யாரோ அவங்க உறவினரோ அந்த பேரை எழுதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க? உங்களுடைய தொடர்பை எடுத்துக்கொள்வதற்காக. இவ்வளவு தானே. உறவினர் பெயர்னு கேட்டிருக்காங்க. இது என்ன குழப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன அகதிகளாக இங்கே வந்தவங்களா? இல்லை பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவனுங்களா? இங்கே இருக்கிற அப்பா பேரையோ அம்மா பேரையோ சொல்ல முடியாது. அப்பா பேர், உண்மையான அப்பா பேர் அம்மா பேர் சொன்னால் அவங்க பாகிஸ்தானில் இருக்காங்க, செத்து போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறதுக்கு, அல்லது பங்களாதேஷில் செத்து போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறதுக்கு. உறவினருங்கிறதுக்கு லிஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. எல்லா உறவையும் போட்டு தாய்மாமன் தங்கச்சி அப்படிலாம் போட்டு கொடுக்குதுன்னே வச்சுப்போம். என் பேர் இதில் இல்லைன்னு ஒரு புரட்சி வரும். இதெல்லாம் வேண்டாத வேலை இல்லை. உறவினர்னா யாரோ ஒரு உறவினர். அப்பா அம்மா நல்லபடியாக இருக்காங்களா, அவங்க பேரை போடுங்க. தம்பி தங்கச்சி அண்ணன் பேர் போடணும். அண்ணன் அல்லது அக்கா இருந்தால் போடுங்க. இவ்வளோதானே. இதில் என்ன பெரிய இடியாப்ப சிக்கல் வந்துடுச்சு அவருக்கு? சரி, அடுத்தது ஒன்று கேட்குறாரு. 2வது முறையும் உறவினர்னு கேட்குறீங்களே அப்படிங்கிறார். இந்த ஃபார்மை படித்தாரா இல்லையான்னு தெரியல. கையில் வேறு ஃபார்ம் என்கிட்டையும் வந்திருக்குதுன்னு வேறு சொன்னார். அக்கா கிட்ட கொடுத்துருந்தா படித்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பேதம்லாம் படிக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நல்லபடியாக படித்து சொல்லியிருப்பாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் படிக்கிறவனுக்கும் பேங்க் ஃபார்மை கையில் கொடுத்தா ஃபில்லப் பண்ண தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் இவன் மெக்காலியோடைய படிப்பை படிச்சுட்டு வந்து உட்கார்றான். அந்த கதை எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல, பாவம் அவரை நான் தப்பாக சொல்லலை. அடுத்த இடத்துல கேட்டது எதுக்குன்னா, அவருடைய உறுப்பினர் எண் என்ன, அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, அவர் எங்கே ஓட்டு போட்டார், இது கேட்டு சொல்லலாமா இல்லையா? மாமா எங்கண்ணா மாமா ஓட்டு போட்ட போன வாட்டி அப்படின்னு கேட்கலாமா வேண்டாமா? ஏதாவது தப்பு இருக்கா? இது அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக தானே கேட்குறாங்க. நீங்கள் என்ன வானத்தில் நேராக குச்சிங்களா?
நீங்கள் யார் என்று தெரிவதற்கு இன்னொன்று தெரியணுமா வேண்டாமா? வெரிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 17ஆம் தேதி முதல்ல வரைவு லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வரைவு லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ பெரிய புக்கு, 6 கோடி புக்கை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்களா? ராகுல் காந்தி கையில் வச்சுட்டு இருந்தார், பெரிய பெரிய புக்கை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார். பாவம், அந்த புக்கெல்லாம் அவர் மேலே போட்டால் கீழே விழுந்துருவார். அவ்வளோ பெரிய புக்கெலாம் வச்சுருந்தார். அந்த 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 மாதிரி ஒரு புக்கு கொடுக்க போகிறதில்ல. உங்கள் தெரு, உங்கள் பூத்துக்கான புக்கு தான் அந்தந்த இடத்துக்கு வரும். அங்கே ஒரு ஸ்கூலில் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. பார்க்க முடியாதா? இந்த தேசத்தில் புலம்பெயர்ந்து வந்தவங்களை விரட்டி அடிப்பதற்காகவோ, குறைந்தபட்சம் அவர்களுக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பதற்காகவோ, உங்களுடைய தேர்தல் ஆணையம் நீங்கள் தான் குடிமகன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு அறிகதை கிடையாது. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பிரதானமாக பட்டியலினத்தவர்களையும் சிறுபான்மை மக்களையுமே வந்து குறிப்பிட்டு நிற்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் மூலமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏன் இவரை மாதிரி ஓட்டு வாங்க முடியாமல் இருந்தாங்களா? திமுகவுக்கு தான் பட்டியலினத்தவர் ஓட்டு வராது. பட்டியலினத்தவர் ஓட்டெல்லாம் எப்போதும் அதிமுகவுக்கு தான் போகும். முடிஞ்சால் தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள். பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, டிவிலெல்லாம் பேசுவாங்களே, அவனுங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, பட்டியலினத்தவர் ஓட்டு யாருக்கு போகும்னா அதிமுகவுக்கு தான் போகும். உங்களுக்கு ஒன்றும் வரவே வராது. பட்டியலினத்தவர்னு எப்படி ஒருத்தரை நீக்க முடியும்? பார்த்து எப்படி நீக்க முடியும்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு பூத்தில் ஒரு 20 பேரை நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒன்றும் கூட மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஒரு பெரிய நாட்டில் பெண்களின் ஓட்டை நீக்கிடுவார்கள், ஏழை எளியர்களை நீக்கிடுவார்கள். என்ன ஏழை எளியர்களுக்கெல்லாம் இவர் தான் ராஜேந்திர சோழனா? இவர் தான் ராஜராஜ சோழன், ஒரு பையன் தான் ராஜேந்திர குறிப்பிட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுடைய நான் என்னுடைய விவாதங்கள்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸ்டாலின் ஐயாவுக்கு தன்னை ராஜராஜ சோழன் என்றும் தன்னுடைய மகனை ராஜேந்திர அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இல்லை, தமிழகத்தில் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி சொல்லலாம் துரைமுருகன் அவர்களே. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நான் ஒரு 4-5 அரசியல்வாதிகள் பண்ருட்டி ராமச்சந்திரன், இப்போ துரைமுருகன், இவங்கெல்லாம் வந்து பழுத்த அரசியல்வாதி. அவர் வந்து இவர் அப்படி போற்றி புகழணும்னு என்ன அவசியம்? யாரை போற்றி புகழணும்? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அதை விட்டுருங்க, ராஜேந்திர சோழன் அளவுக்கு புகழ். நம்ம சப்ஜெக்ட் மக்களுக்கு பயன்படுற சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா ராஜேந்திர சோழனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் படுத்தலாம். அவங்க அப்பா பேரை சொன்னாலே வருத்தப்படலாம், அது வேறு விஷயம். ஃபார்மில் சில டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே உங்ககிட்ட இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கள, ஏதோ ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்கள, இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்களா, அத்தனையும் படித்து பார்க்குறீங்களா? ஒரு எத்தனை பேக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்கும், படிக்க முடியுமா? ஸ்டாலின் ஐயா கண்ணாடி வேணால் மாற்றலாம், கண்ணை மாற்ற முடியுமா? படிக்க முடியாது. அப்போது நாம் எதை நம்பிக்கையில் போகிறோம்? என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நான் எவ்வளோ நாளில் கட்டணும், நீ எதை பிடிச்சி வைப்ப, இவ்வளோ தான் நம்ம கேட்குறோம். கையெழுத்து போட்டு வெளில வரும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அவன் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தப்பிச்சிருவானா? நீங்கள் தப்பு பண்ணால் உங்களுக்கு நியாயம் கிடச்சி. வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்கு போட்டு கொண்டு வராங்க. பீகாரில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். பீகாரில் 61% ஓட்டு போட்டிருக்காங்கன்னாங்க. திடீர்னு குழந்தைங்கள்லாம் வளர்ந்து போய் குபுக்குன்னு வளர்ந்து பட்டினத்து பூதத்தை பார்த்துட்டு வளர்ந்து வந்து ஓட்டு போட்டுருச்சா? கிடையாது. 100-90 ஆச்சு. 100 ஏன் 90 ஆச்சு? இறந்தவர்களையும் புலம்பெயர்ந்தவர்களையும் 4-5 இடத்துல 2-3 இடத்துல ஓட்டு வைத்திருந்தோம் நீக்கின உடனே 100-90% மாறிடுச்சு. அப்போ 40-50 ஆயிடுச்சு. நான் சொல்ல இயல்பாக நடந்தது. அங்கே பீகாரில் அத்தனை பிரச்சனையை நம்ம லாலு பிரசாத் பேர் என்ன, ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தார். ஒரு மாடல் படம்லாம் வச்சு பேர் அசிங்கப்பட்டார், கேவலப்பட்டார். அதை ஞாபகம் வேறப்படுத்துறாரு. காங்கிரஸ்காரன் அதை மறந்துட்டு உட்காந்துருந்தான். காங்கிரஸ்காரன் ராகுல் காந்தி ஏதோ சொல்லிட்டாருங்க, பரவாயில்ல, பீகாரில் 61% ஓட்டு வந்துச்சு, மறந்துடுவோன்னு நினச்சிட்டு இருந்தான். இவர் ஞாபகப்படுத்துறாரு. எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டி காட்டினாராம். என்ன சுட்டி காட்டினார்? ஸோ நீங்கள் ஒரு முதல்வர் மக்களை குழப்பலாமா? முதல்வர் என்ன சொல்லணும்? ஒன்றா எல்லா அதிகாரிகளையும் ஆன்லைனில் வர சொல்லி எனக்கு முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்கள், என் மக்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா? அவங்க வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஃபார்மெல்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள், நம்மளுங்க ஏற்கனவே உங்ககிட்ட வருவாங்க, அவங்க ஓட்டெல்லாம் தூக்கிடுவாங்க, இருந்தாலும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள், ஒரே குழப்பமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். கோர்ட்டில் போய் ஊற்றி மூடிச்சு. கோர்ட்டில் 1 லட்ச ரூபா ஃபைனை போட்டு தூக்கி போட்டான். இந்த மாதிரிலாம் கேஸ் எங்கிட்ட கொண்டு வராத, எங்களுக்கு வேறு வேலை இருக்குன்ட்டான். அதை மூடி மறைக்கிறதுக்காக என்னவோ இவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வாக்கு வாங்கி கொடுப்பவர்களை போல எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறார். 1 லட்சம் வாக்குகள் கோயம்புத்தூரில் இல்லைங்கிற ஒரு புரளி வந்தது. நியாயமாக வந்ததுன்னு நான் சொல்கிறேன், புரளின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடச்சிதா? யாருன்னு ஏதாவது ஒரு முகாம் நடத்தினாரா? தேர்தல் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகிடுது இல்லையா, 2 வருஷம் ஆகிடுது இல்லையா? அப்போ வர்ற மார்ச் வந்தால் 2 வருஷம் ஆக போகுது. கூப்பிட்டு யாரெல்லாம் வரல, ஏன் வரலைங்கிறீங்க? அண்ணாமலை தோக்கடிக்கணும்னு நான் நினச்சேன் இல்லையே, நான் நேர்மையானதான தேர்தல் நடத்தினேன். அப்படியெல்லாம் 1 லட்சம் பேரை நீக்கலையே. யாராக இருந்தாலும் நான் சாயங்காலம் வரைக்கும் டைம் தர்றேன், யாராக இருந்தாலும் இங்கே வாங்க, உங்கள் ஓட்டு போச்சான்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருக்கும். செஞ்சாரா? அது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலைன்னு தானே விட்டார். எஸ்ஐஆர் கடந்த 20 வருஷமாக செய்யலை. கடந்த 2002 இது நடந்த போது யாருடைய ஆட்சி இருந்தது? வாஜ்பாயோடைய ஆட்சி.
இவருடைய சீட்டை வச்சு தான் அந்த ஆட்சியே நடந்துட்டு இருந்தது. அப்போ பாவம் இவர் திருடுறதுக்கு என்ன வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் ஐயா விஷயத்தில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, அதனால தான் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால், அதுவும் மக்களுக்கு எடுத்து சொன்னால், ஒரு பொறுப்புள்ள முதல்வராக எடுத்து சொல்லணும். கட்சி கூட்டத்தில் பேசுகிற மாதிரி நயனார் நாகேந்திரனை தோற்கடிக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் பதவியை நீக்கி விடுவேன், இப்படிலாம் பேசக்கூடாது. முதல்வர், மரியாதைக்குரிய முதல்வர். பொதுவாக தேர்தல் ஆணையத்துக்கு எப்படியெல்லாம் யார் ஒர்க் பண்ணுறாங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. திமுகவுக்கு வேலை செய்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. போன முறை திமுகலேருந்து சில பேர் வந்தபோது பெரிய போராட்டம் நடந்து, உள்ளே வரக்கூடாது, தமிழிசை பாண்டியன்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு மக்கள் எழுச்சியாக இருக்காங்க திமுக மேலேன்னு நானும் நீங்களும் நினச்சோம். ஆனால் நான் அப்போ தெளிவாக சொன்னேன், இந்த கதையெல்லாம் விடாதீங்க, மக்களுக்கு எந்த எழுச்சியும் இந்த விஷயத்தில் கிடையாது. போன வாட்டி கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுக்கல, கொடுத்துட்டு உள்ளவா. இந்த வாட்டி தேர்தலில் வேலை செய்யணும்னா எனக்கு இவ்வளோ பணம் ஆகும், அதை பற்றி என்னன்னு பேசிட்டு அப்புறம் நீ உள்ளவா. டைரெக்டாக ஓட்டு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுதான் எழுச்சிங்கிற பேரில் அந்த திமுக எம்பி மேலெல்லாம் நடந்த ஒரு விஷயம். ஒரு இடத்துல உடனே ஆஃப் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொடுக்க வேண்டியது கொடுத்த உடனே. அவங்கெல்லாம் ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு வாக்குக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வாக்கினுடைய மதிப்பு 20,000 ரூபாய். திமுக விஷயத்தில் 2000, 3000, 4000ன்னு அதிமுக மற்றதெல்லாம் சேர்த்திங்கன்னா 25,000 ரூபா ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணம். சும்மா விடுவாங்களா? அதுவும் செந்தில் பாலாஜி கிட்ட பொறுப்பு விட்டாங்கன்னா 15 நாள் எனக்கு சோறு போடுவார். ஒரு இடத்துல உட்கார வைப்பார். மத்தியானம் 2 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் என்ன ஒரு இடத்துல உட்கார வைப்பார். ஏன்னா மற்றவங்களாம் மீட்டிங் நடத்தும்போது நான் போகக்கூடாது. என்ன உதயநிதி படம்லாம் போடுவார். நான் ஏதாவது தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட்டேன்னு தூங்கிட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு, சோறு வேறு கிடைக்கும். இந்த வாக்கு சும்மா விட்டுருவோமா? என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு. பெண்களின் வாக்கை நீக்கிடுவாங்க, இதை நீக்கிடுவாங்க, அதை நீக்கிடுவாங்க, சிறுபான்மையினர் வாக்கு நீக்கிடுவாங்க. பயமுறுத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா? எங்கள் தாத்தாவெல்லாம் ஒத்த கண்ணம் வர்றான்னு பயமுறுத்திக்கிட்டு இருந்தது திமுக. இப்போ என்னைய ரெட்டை கண்ணம் வர்றான்னு பயமுறுத்துது. அப்படிப்பட்ட கேவலமான நிலைக்கா நீங்கள் வந்திருக்கீங்க. கடந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகரில் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு, நிறைய போலி வாக்காளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அதுலேருந்து முரண்பட்டு இந்த மாதிரி எஸ்ஐஆர் வாக்காளர்களை நீக்கிறதுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வராங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த முரணை தாண்டி இவங்க இங்கே ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டைவர்ஷன் தான் பாலிடிக்ஸு, டைவர்ஷன் தான் பாலிடிக்ஸ். வேற ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக இதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு. தன்னை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் 6 தொலைக்காட்சியில் நெறியாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஏதாவது டைம் கிடச்சிச்சுன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பாவம். ஏன்னா இப்போ இன்னொரு 6 மாதம் தான் அவங்களுக்கு பழப்பு, அதுக்கப்புறம் பழப்பு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போது அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தன்னை பற்றி எந்த விஷயமும் வரக்கூடாது. மதுரையில் ஒரு ஊழல் நடக்குதா, அதை பற்றி பேசக்கூடாது. தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த 1 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு எஸ்ஐஆர் விஷயத்தில். அதை பற்றி எல்லாம் விவாதம் நடக்காது. 6 மாதம் கழிச்சு தோத்து போயிடுவாங்களா? கே நகரில் ஒருவரை பிட் பாக்கெட் அடித்தார்கள். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பர்ஸை பாக்கெட்டில் வைத்திருக்கும் போது அந்த பணத்தை கூட காப்பாற்ற எடப்பாடிக்கு வக்கில்லையான்னு ஒரு விவாதம் நடக்கும், வெக்கங்கட்டு போய் நடக்கும். இங்கே மெயின் மேட்டர் எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். 2 விஷயம் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் எடுத்து சொல்லுது, ஐயா உன் பாப்புலேஷன் க்ரோத் இவ்வளோ, உன்னுடைய வாக்காளர் க்ரோத் இவ்வளோ வருது, உன் பாப்புலேஷன் க்ரோத் இவ்வளோ, ஆனால் உன் ஆதார் க்ரோத் இவ்வளோ வருது. இது எப்படி சாத்தியம்? ஆதார் எப்படி இவ்வளோ அதிகம், ஜனத்தொகையை விட ஆதார் எப்படி அதிகமாக வரும்? ஒரு தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகள் பண்ணக்கூடாதா? 20 வருஷமாக பண்ணாமல் விட்டாங்க. அதில் 2 வருஷம் வாஜ்பாய் ஐயா ஆட்சி, 10 வருஷம் மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி, நம்மளது ஒரு 11 வருஷம் ஆட்சி. நம்மளால் வீடு சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்து கழிப்பறை மேட்டரெல்லாம் முடித்து ரோடெல்லாம் ஒழுங்காக பண்ணி இந்தியாவை ஒரு பெரிய கௌரவமான நாடாக மாற்றிட்டு இப்போ தான் இதுக்குள்ளே வர்றாரு, இந்த விஷயத்துக்குள்ளே வர்றாரு. தடுத்தா என்ன பிரயோஜனம்? இவர்களே எதிர்த்துருக்காங்க. இவங்க எதிர்த்த எத்தனையோ விஷயங்களை திரும்பி 8 வழிச்சாலை என்னுடைய பிணத்தின் மேல் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பக்கம் ஒரு பெரியவர் கூட பிணத்தை கூட நான் பார்க்க முடியல. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வெக்கங்கட்ட ஒரு விஷயம். இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, சமீபத்தில் நடந்த இந்த பதவி ஏற்பா இருக்கட்டும், அதாவது இந்த PH மனோஜ் பாண்டியனை கட்சியில் சேர்த்தது, அந்த காலகட்டங்களில் தான் திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. KN மேலே அவருடைய வழக்கம் வேகம் எடுக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு தான் PH மனோஜ் பாண்டியனை அன்னைக்குன்னு இணைக்கிறாங்க கட்சியில். அன்னைக்குன்னு துணை பொதுச் செயலாளர் பதவியான கதிரானந்த் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டைவர்ஷன் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று மறைக்க பார்க்குறாங்க இவங்க. ஏதோ ஒரு வழக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே பேச விடாமல் பண்ணுறதுக்காக இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் 2-3 உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். திமுக அல்லாமலே சொல்ல முடியும். ஜெயலலிதா அம்மா கூட அதை பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு அமைச்சரை நீக்கிடுவாங்க. அடுத்த நாள் கொட்டை இடத்துல அமைச்சர் நீக்கம்னு வரும். இது சைடில் இந்த இடத்துல வரும். இது சாதாரணமான பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை எல்லாரும் பண்ணியிருக்காங்க. பிஜேபிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை பண்ண பிடிக்காது. ஜெயலலிதா அம்மா பண்ணும்போது கூட நியாயப்படுத்துகிற மாதிரி, நான் அதுக்கு பதில் சொன்னால் நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இவங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கட்டமைப்பு வெளில வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது அப்படி கிடையாது. நேரு விஷயத்தில் அவர் தெளிவாக மாட்டிட்டார். நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். அந்த காலத்துலலாம் பர்மிட் இருந்தது தண்ணி அடிக்கிறதுக்கு.
ஒரு பெரிய ஆளை போய் கைது பண்ணணும்னா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, கொள்ளை அடிச்சிட்டாருன்னு கைது பண்ணோம்னா நிறைய சாட்சியங்கள் வேணும். ஆனால் டபக்குன்னு வீட்டுக்குள்ளே பூந்து பர்மிட்டுக்கு அதிகமாக நீங்கள் சரக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உள்ளே தூக்கி போட்டுடலாம். ஒரு 2 நாள் தூக்கி உள்ளே போட்டால் என்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல புரியுதா? ஸோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நேரு விஷயத்தில் இந்த 25 லட்சம்ங்கிறது ரொம்ப ஜுஜுபி மேட்ரு. அவர்லாம் சாதாரணமாக 25 லட்சம் 35 ஒரு ஆளுக்கு 25 லட்சம். ஒரு ஆளுக்கு 25 லட்சம் தான் சாதாரணமாக. நமக்கு தான் இப்போ கூட நான் உங்ககிட்ட சொன்னேன்னா 2638 இன்ட்டு 35 லட்சம்னு போட்டோன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் கணக்கு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 888 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆமாம், நல்ல வேலையாக அதை சுருக்கி சொன்னதுனால நமக்கு பதிலும் கிடச்சிச்சு. இல்லைன்னா கால்குலேட்டர் அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அங்கே தவறை மறைப்பதற்காக டைவர்ஷன் நடக்குது. ஆனால் அதிமுகவில் நான் பார்த்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவும் டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டமைப்புகளை மறைப்பதற்காக பண்ணுவாங்க. பிஜேபி அந்த கதைக்குள்ளேயே வராது. டைவர்ஷன் தான் பாலிடிக்ஸ், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உங்களை திசை திருப்பினால் தான் உங்களை மறக்கடிக்க செய்ய முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஊடகங்கள் தான் காலில் விழுந்து கிடக்குல்ல, அப்புறம் என்னத்தை அது பெருசாக பேசி சொல்லிட போகுது. பெரிய அதே ஊடகத்தில் தான் நேரு அவர்களும் ஒரு பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டாரு, என் மேலே எந்த தவறும் கிடையாது, இது ஒரு என்னை கலங்கப்படுத்துறதுக்காக இந்த முயற்சியெல்லாம் எடுக்குது பாஜக அப்படின்னு. அதோட நிறுத்தலை, உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா, எஸ்ஐஆரில் யாரையாவது நீக்கினீர்கள் என்று சொன்னால் எங்கள் கட்சி சும்மா விடாது. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவரை வச்சு தான் எஸ்ஐஆரே பண்ண போகிறாங்க அந்தந்த ஊரில். ஏன்னா இதெல்லாம் குறுநில மன்னர்கள் கேஸ் தானே. முஸ்லீம் வாக்குகளை மட்டும் நீக்கினீர்கள் என்று சொன்னால் அப்படிலாம் அந்த உதாரையும் சேர்த்து விட்டார். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹெட்லைன் கிடைக்கும். ரொம்ப நான் தான் பால் கமிஷன்லேருந்து சொல்கிறேன்ல, இந்த வழக்கு இந்த ஊழல் இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அவங்க பேட்டர்னே மறைக்கிற, திசை திருப்பதும் மறைப்பதும் தான்ப்பா. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போது ஒன்றுமே வேண்டாம். தமிழ்நாட்டில் யாராவது இன்றைக்கி கலாநிதி மாறன் ஐயாவுக்கும் தயாநிதி மாறன் ஐயாவுக்கும் ஒரு 50,000 கோடியில் ஒரு விவாதம் நடந்ததுன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா? அதை பற்றி யாராவது அவர் நோட்டீஸே அனுப்பிட்டார். சும்மா ஏதோ வீட்டில் கசம்சான்னு ஒரு வளைகாப்புலையோ அல்லது வேறு ஏதோ ஃபங்க்ஷன்லேயோ பேசின ஒரு விஷயம் இல்லை, நோட்டீஸே அனுப்பினார். அதை முதல்வர் பேசி சாதாரணமாக தீர்த்து வச்சுட்டார். காவேரி பிரச்சனைக்கு அவரால் டிவி சிவகுமார்கிட்ட பேசி தீர்த்து வைக்க முடியல, இத்தனைக்கு அவர் டெல்டாக்காரரு. ஆனால் இந்த 50,000 கோடி பிரச்சனையை அதில் நடந்த பல ஊழல்களை அப்படியே முடிச்சு விட்டாங்க. யாருமே பேச மாட்டீங்க. ஸோ இங்கே டைவர்ஷனுங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுக்குற வேலையுமே இவங்க சாதாரணமாக பண்ணக்கூடாதுங்க. டைவர்ஷனில் திருப்பதி கொண்டு போய் விட்டு ஜிலேபியை கொடுக்குற அளவுக்கு கேவலமான ஒரு. நாம் தான் உஷாராக இருக்கணும். ஐயா, எஸ்ஐஆருங்கிறது என்னுடைய முக்கியமான டாக்குமெண்ட். இப்போ நான் எஸ்ஐஆர் எடுக்கலை, 2026 சென்சஸ் எடுக்க போகிறேன். சென்சஸ் எடுத்துகிட்டு போனால் உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் வருமா? சென்சஸ் அதிகாரி உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போனால், ஒரு டீட்டெயில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறாரா? நாட்டுக்கு வேணால் சொல்லுவார், இத்தனை பேர் இருக்காங்க இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய தகவலில் சொல்லுவார். உங்களுக்கு எதுவும் வராது. பட் இது அப்படி கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஆதாரை கூட போலியாக வாங்கி விடலாம். டிரைவிங் லைசன்ஸில் ஒரு இடத்துல வாங்கிட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். கோர் கனெக்டட் இல்லை. நீங்களாக போய் அந்த இடத்துல நான் அட்ரஸ் மாறிட்டேன்னு சொன்னால் தான் அவங்க மாற்றுவாங்க. ஆனால் எஸ்ஐஆர் விஷயத்தில் அப்படி கிடையாது. உங்களை கேட்குறாங்க, உங்கள் உறவினர்களை கேட்குறாங்க. உறவினர்களை கேட்கிறார்கள்னும் போது தான் இவங்களுக்கு பிரச்சனையே வந்துருச்சு. ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டை ஒரு வெஸ்ட் பெங்கால் கேவலமாக மாறிடுச்சு. அங்கே கிட்டத்தட்ட 10ல் ஒருவர் ஊடுருவற்காரருங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கே கம்யூனிஸ்ட் எஸ்ஐஆர் வேணுங்குது. இங்கே தான் அனைத்து கட்சி கூட்டுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. கேட்டால் அவங்க மார்க்சிஸ்ட்டு, நாங்கள் சிபிஐன்னு கதை சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். ஸோ இந்த திசை திருப்புவது தான் இவங்களுடைய வேலையை. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ பீகாரில் இன்னைக்கு ஒரு கட்ட தேர்தல் முடிந்ததுன்னு சொன்னால் நாளைக்கு 2வது கட்டம் ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும் பொழுது போன முறையை விட இந்த முறை அதிகமாக வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்களாங்கிறத கேட்கணும். ஒன்றுமே வேண்டாம். தமிழ்நாட்டில் கடந்த 6 மாதங்களாக ஜிடிபி கலெக்ஷனு ஹரியானாக்கு பின்னாடி இருக்குது. மகாராஷ்டிரா முதல்ல, கர்நாடகா 2வது, ஹரியானா 3வது. ஹரியானா ரொம்ப சின்ன ஒரு இடம். ஹரியானா 3வது, தமிழ்நாடு 4வதாக இருக்குது. ஜிடிபி கலெக்ஷன் கடந்த 8 மாதத்தில். யார் பேசுவாங்க? வெறும் 80,000 கோடி, அவன் 87,000 கோடிங்கிறான் ஹரியானாலேருந்து. போன வருடமும் இந்த வருடமும் ₹1 கூட வித்தியாசம் இல்லை. ஜிஎஸ்டி கலெக்ஷனில் ₹1 கூட வித்தியாசம் இல்லை. இத்தனைக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. குறைத்ததற்கு பிறகு வந்திருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 5% 18ன்னு மாற்றிட்டாங்க, 12 இல்லை 21ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ கனிம வளமோ மணலோ சாராயமோ இன்னும் ஜிஎஸ்டி இதுக்குள்ளே வரல, கலெக்ஷனுக்குள்ளே வரல, லீகலாக வரல. இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை.
இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்றது தான் உங்க இந்த எஸ்ஐஆர். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் கழித்து இவருக்கு பொன்முடிக்கு வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ வந்து அவருக்கு பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கிட்டத்தட்ட பொன்முடி அவர்களுடைய வழக்கு வந்து தேர்தல் சமயத்துல வேகம் எடுக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்களால சொல்லப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு இப்போ பார்த்தா துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. பொதுவாக 2 வரியில சொல்லுவேன். திராவிட மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, ஜெயிச்சுட்டு கெத்தா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரமுத்துவை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துவாங்க. நடத்திட்டு சங்க இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் தான் பாமரனுக்கு புரிவதைப் போல கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்வார். அவரும் வந்து தொல்காப்பியத்தில் ஒரு காமம் இருந்தது அப்படிலாம் அவரு காமம் தானே தெரியும், அதனால் அது வந்து எழுதுவார். அதே தோக்க போகிறோம்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இளையராஜா காலில் விழுந்துருவாங்க. அவருக்கு பெரிய விழா எடுத்து, ஐயா சங்க இலக்கியங்களெல்லாம் நீங்கள் தான் இசையமைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல். 2 வரியில் சொல்லணும்னா, ஜெயிச்சா வைரமுத்து, தோக்கிற மாதிரி இருந்தால் இளையராஜா. இவ்வளவுதான் இவங்களுடைய திராவிட மாடல் அரசு. பொன்முடி மேலே குற்றச்சாட்டு வைத்து 2வது முறையாக நீங்கள் நீக்கினீங்க. அமைச்சர் பதவியெல்லாம் கூட எடுத்தீங்க. கரன்சி அவர்கிட்ட ஃபாரின் கரன்சி வீட்டில் இருந்தது. இத்தனைக்கும் திமுகவுக்கு நல்லா தெரியும், அதனுடைய 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு. நல்லா உள்ள பூந்து உலக அரசியல், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் நல்லா பார்த்துக்குது. பிஎம்எல்ஏன்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு திமுக காரனுக்கு கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும். இன்றைக்கி பிஎம்எல்ஏன்னா அதாவது வெளிநாட்டில் இஷ்டத்துக்கு பணத்தை போடுறது, தூக்கி வர்றது, அங்கே வந்ததா இங்கே கொடுக்கறது, அவாலாவுடைய மோசமான ஒரு பரிணாமம் வந்து பிஎம்எல்ஏ. அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தண்டனைன்னு ஒன்று கொடுத்தாங்க, உடனே நீக்கிட்டாரு. கோர்ட்டு அடுத்த நாள் தூக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தின நாள் நீக்கிட்டாங்க. இப்போ திருப்பி மன்னிச்சிட்டாங்க. இது பாவ மன்னிப்பு அரசு திமுகங்கிறது. இன்னைக்கு நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஓகே இந்த பாவம்லாம் முடிஞ்சு, நீ போய் 2 கொலை பண்ணிட்டு திருப்பி வருவான், அவன் திரும்பி பாவ மன்னிப்பு. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஜீசஸுக்கும் நியாயம் இல்லாமல் போயிடும், பாதிரியாருக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும், சர்ச்சுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ திமுக மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், பாவிகளை ரசிக்கின்ற ஒரு ஓகே. இல்லை, அதான் கேள்வியாக வைக்கணும்னு நினச்சேன். அதாவது முன்னாடி வழக்கு வந்து வேகம் எடுக்கிறப்போ நீக்கிட்டாங்க, ஒருவேளை கைதாகலாம் வாய்ப்பு. வேகம்லாம் இல்லை, நாளைக்கு தீர்ப்புன்னு போது நீக்கினாங்க. அதான் தீர்ப்புங்கிறப்போ நீக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த வழக்கு வந்து அந்த அளவுக்கான வேகம் இல்லை, நீர்த்து போக கிட்டத்தட்ட நிலைமையில தான் இருக்குது. அப்படிங்கிறனால திரும்பவும் அவருக்கு பதவியோ பொன்முடி நீக்கியது தான். நீங்கள் திரும்பி அவர்கிட்ட போய் பச்சை பதவி கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்னு பொன்முடி சொல்ல போகிறதில்ல. அவருடைய 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் ஆல்ரெடி நல்லா இருக்குது. ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு அச்சம் வந்தது. 4 பேரை தூக்கி உள்ளே போட போகிறாங்க. இப்போ நேரு மேலே கை வச்சுட்டாங்க, அடுத்தது ஒவ்வொன்றா வரப்போகுது. ஜெகத் ரட்சகன் மேலே கை வச்சா பிரச்சனையே இல்லை. அவர் ஸ்ட்ரைட்டாக போய் 900 கோடி பெனால்ட்டி கட்டு வந்து அப்படியே வந்து அமுகிடுவார். 900 கோடி பெனால்ட்டியா? அப்போ அது எத்தனை பெரிய அமௌண்ட்டுக்கு அப்படின்னு யாருமே பேசவே மாட்டான். ஜெகத் ரட்சகன் மேட்ரு வேறு. இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுகலேருந்து வந்த இவங்கெல்லாம் இருக்காங்க. செந்தில் பாலாஜி வாழ்க்கை பூரா கேஸ் முடிகிற வரைக்கும் ஜாமீன் கிடையாதுன்னா உனக்கு அமைச்சரவை கிடையாதுன்னு அவரையும் லாக் பண்ணியாச்சா. இவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. அப்போ திமுக என்ன பண்ணுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் நெருப்பு, அக்னிக்கிட்ட விளையாடாதீங்க, பொன்முடி திரும்பி மந்திரி, மேட்டர் முடிஞ்சு. கீழ்த்தரமான ஒரு அரசியல். நேற்றைய பற்றி எந்த ஞாபகமும் இருக்காதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு அரசியல். இன்னொரு 6 மாதம் பொறுத்துக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஓகே. இறுதி ஒரு கேள்வி. நீங்கள் பீகார் அரசியல் குறித்து நிறைய விவாதங்களை பேசி நான் பார்த்துருந்தேன். ஸோ பீகார் அரசியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கு. 2ஆம் கட்ட தேர்தல் வந்து நாளைக்கு போலிங் ஆக போகுது. ஸோ உங்களுடைய பார்வையில் யாருக்கு அட்வான்டேஜ் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன்? 2 ஒரே வரியில் பதில் சொல்லட்டுமா? இந்த வாக்கு அதிகமாக வந்ததெல்லாம் தேஜஸ்வி 30,000 ரூபா மாதம் கொடுக்குறேன்னாரு, அதுக்கு தான் பெண்கள் ஓட்டு போட்டாங்கன்னு கதை விடுறவங்க இருக்காங்க. இந்த பிரணாய் ராயின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் தேர்தலில் பற்றி நிறைய பேசுவார், ஸ்விங்கை பற்றிலாம் பேசுவார். அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இன்னும் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே வாக்கு அதிகமாக இருந்தால் அது அரசுக்கு எதிரான ஓட்டு, பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டதுக்கு காரணம் தேஜஸ்வி 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னார். ராகுல் காந்தி கூட தான் 8,500 கொடுக்குறேன்னாரு. இல்லை, அதான் எல்லாருமே என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சிக்கு அப்புறம் இப்போ தான் கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு சதவீதம் 2002 2004 அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் அதிகமான வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. 2 காரணத்துக்காக. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன். நிதிஷ் பெண் வாக்காளர்களை கவனித்து கொண்ட விதம்ங்கிறது 12 வருடமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இவர் திடீர்னு வந்து 30,000 கொடுக்குறேன்னு சொன்னார்னா அவங்க யாரும் அதுக்கு மசியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது 14ஆம் தேதி தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது தப்பா உண்மையாங்கிறது 14ஆம் தேதி தெரிஞ்சிடும். தப்புன்னா நான் என்ன திருத்திக்க போகிறேன், உண்மைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் திருத்திக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு வாக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறும் பொழுது அந்த வாக்குக்குடைய எண்ணம் அந்த இளைஞர்கிட்ட போய் சேருது. இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் தீப்பந்தங்களெல்லாம் ஏற்றி பயங்கரமாக கொண்டாடுறீங்க,
என்னம்மா ஆச்சு? சின்ன பையன் கேட்பான், ஒரு 8 வயசு பையன் 30 வயசுக்கு. ஆமா என்ன? ஏய் நீ கார்த்திகை தீபம்டா அப்படின்னா எல்லார் வீட்லேயும் எடுத்து வச்சிருக்கேன், நானும் ஏற்றுறேன்னு வரும். இந்த எண்ணம், அந்த அந்த மூடு கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அது இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால பீகாரில் நடந்தது. சாதாரணமாக முடிஞ்சிருக்கும். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் இல்லையா, ராகுல் காந்தி, அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஓட் ஷோரிங்கிற மேட்டரை அதை கொண்டு போய் அதுக்கு வேறு விதமான திசை மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஓட்டு வந்துருச்சு, உனக்கும் ஓட்டு வந்துருச்சு, உனக்கும் ஓட்டு வந்துருச்சு, உனக்கும் ஓட்டு வந்துருச்சுங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே வாக்கு போடணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வந்திருக்கு. இது இத்தனை வருடமாக இல்லாமல் இருந்து இப்போ வந்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஓகே, காங்கிரஸ்க்கான ஸ்பேஸ் அங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? போஸ்டர்லேயே இல்லையே. ஓகே, திமுக ஏதாவது பேசிச்சுன்னா தயவு செஞ்சு என்னை கூப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய காமெடியையும் அதில் இருக்கக்கூடிய சீரியஸான நகைச்சுவையும் உங்களுக்கு எப்படியாவது எடுத்து. ஓகே சார், இதுவரை எங்களோட இந்திய அரசியலையும் தமிழக அரசியலும் ரொம்ப விரிவாக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.